ஒரு பெண் ஒரு கரு வயிற்றுக்குள்ள ஒரு பெண்ணா வயிற்றுக்குள்ள தாயுடைய வயிற்றுக்குள்ள பெண்ணாக உருவான கணத்திலேயே எவ்வளவு மெனக்கடல்கள் இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம், ஒரு பெண்ணாக ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள் ஒரு பெண் குழந்தை உருவான உடனே அவளுடைய சினைப்பைக்குள் கிட்டத்தட்ட 3 கோடி கருமுட்டைகள் இருக்கு. எவ்வளவு? 3 கோடி கருமுட்டைகள் பெண்ணாக தாய் வயிற்றுக்குள்ள போனதுல. அதுக்கப்புறம் அவ பிறந்து பூப்பெய்தி 12 வயதுலயோ 13 வயசுலயோ மாதவிடாய் துவங்கிறதை பூப்பெய்தல் நம்ம சொல்றோம், மெனார்க் அப்படிங்கிறது. அந்த மாதவிடாய் துவக்கத்தில் இருந்து மாதவிடாய் முடிவு அப்படிங்கிறது 49 வயதுலயோ 50 வயதுல நடக்கலாம். அந்த 13 49 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 400 முட்டை தான் வெளியே வருது. அந்த 3 கோடி முட்டையிலிருந்து அந்த 400 முட்டைகளை எப்படி, எதற்கு, யார் தேர்ந்தெடுத்து வெளியே வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் ஒரு பெண் படைத்தல்லே இருக்கு. அந்த பெண் குழந்தைய பிறந்ததிலிருந்து அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் பல காப்புகளை, நோய் வராமல் தடுப்புகளை நிறைய இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. பல பழக்க வழக்கங்களை நம்முடைய மரபு காட்டி கொடுத்திருக்கிறது. ஆனால் அவற்றை நிறைய விஷயத்தை நாம் மறந்துட்டோம். சில விஷயங்களை திருப்பி உங்களுக்கு நினைவூட்டுவதற்குத்தான் இந்த பேச்சு, இந்த உரை அதற்காகத்தான். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறது, சிறு குழந்தை பெண் குழந்தையிலேருந்து என்ன மெனக்கெடல் நமக்கு இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாய்ப்பால் கொடுப்பது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். 1.5 வயதுலேருந்து 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 6 மாதத்துக்கு அப்புறம், முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் திட உணவுகளை மெல்ல 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 நாம் அந்த குழந்தைக்கு அப்படியே ஆரம்பிக்கணும். 6 மாதம் ஆகும்போது மெதுவாக ஒரு அரிசி பருப்பு கஞ்சி, ஹை கலோரி மீல்னு சொல்லுவோம், வெறும் அரிசி, நல்ல அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது நல்ல புழுங்கல் அரிசியாக ஒரு தூய மல்லி சம்பாவோ இல்லை கிச்சலி சம்பாவோ அது மாதிரி அரிசி ஒரு பங்குனா 1/3 பாசிப்பருப்பு, சிறுபருப்பு, ரெண்டையும் ஒரு நொறுவலா ஒரு ரவை மாதிரி உடைத்து அதை குழைய வேக வைத்து, அந்த குழைய வேக வைத்த கஞ்சியில் ஒரு 4 சொட்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா 2 சொட்டு நெய் விட்டு அதை தான் முதல் கஞ்சியாக கொடுக்க சொல்கிறோம். பெரிய பெரிய புட்டி உணவுகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. இதுக்கு பேரே சிஎம்சி வேலூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் குழந்தைக்கு அதைத்தான் முதல்ல கொடுக்க சொல்லுவாங்க. இது பேரே ஹை கலோரி மீல். குழந்தைக்கு அந்த வீனிங் பீரியடில் முதல்ல கொடுக்கறது. சரி, அது மட்டுமா? அது போர் அடிக்கும். அதுக்கு அடுத்து கேழ்வரகு பால் கஞ்சி, கேழ்வரகை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து அந்த பாலை கொஞ்சம் கஞ்சி மாதிரி காட்டி அது கேழ்வரகு பால் கஞ்சி. கேரளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே நேரத்தில் நேந்திரம்பழ மாவு கஞ்சி. நேந்திரம்பழம் ஒரு பஜ்ஜிக்கு போடுறாங்களா நேந்திரம்பழம், அதனுடைய இதை ஒரு காவெட்டா இளம் பழமாக இல்லை இளங்காயாக அதை எடுத்து அதை கட் பண்ணி காய வச்சு மாவாக்கியிருப்பாங்க. அந்த மாவில் கஞ்சி காய்ச்சி அதை கொடுக்கறது. இது மாதிரி ஆரம்பித்து படிப்படியாக ஒரு காய்கறிகளை குழைச்சி கொடுக்கறது, கீரைச்சோறு கொடுக்கறது, கேரட் கீர் கொடுக்கறது, ராகி கஞ்சி கொடுக்கறது, சத்து மாவு கஞ்சி கொடுக்கறது, மெல்ல மெல்ல கொண்டு வரோம். ஒரு 3-4 வயது ஆனதுக்கப்புறம் முதல் கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு குழந்தை நல்லா குண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடா நல்லா போஷாக்காக வளர்ந்துருக்கேன், குண்டா இருக்காளே, நல்ல விஷயம் அப்படின்னு நினைப்போம். நண்பர்களே, இன்றைக்கு பிரச்சனையே குட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக குண்டாக இருப்பது பெரும் ஆபத்து. நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம வீட்டில் குழந்தைய குண்டா இருக்கே, கண்ணு வைக்காத சின்ன பிள்ளைக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் யாராவது சொல்லுவாங்க. கண் நல்லா வைங்க, தயவு செய்து கண்ணை வச்சு. குழந்தை பருவத்திலே கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா எப்படி? ஏன்னா அது குழந்தை, சிறு மனது, பிஞ்சு மனசு, அதுக்கு தெரியாது தான் சாப்பிடுவது தனக்கு ஒரு பெரிய சிக்கலை பின்னாளில் கொண்டு வரும்னு தெரியாது. அப்போ தாய் தான் அதற்கான முதல் கவனம் வைக்கணும். நீ இல்லை பாப்பா நீ கொஞ்சம் குண்டா இருக்க பாரு, அந்த பாப்பாவோட நீ எடை கூடி இருக்க, நம்ம குறைக்கணும், நம்மளால முடியும், நம்ம வா 2 பேரும் சேர்ந்து ஓடலாம், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சாப்பாடெல்லாம் தவிர்க்கலான்னு முதல்ல குழந்தையில. ஏன்னா எதை முதல்ல சொல்றேன்னா, மால் நியூட்ரிஷனுக்கு முன்னாடி இதை பேச வேண்டிய கட்டாயம் விட்டது. முன்னாடிலாம் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, செவலையாக ஒல்லியாக பிஞ்சாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கும் நிறைய இருக்காங்க, அதை அடுத்து பேசுவோம். அதற்கு முன்னாடி அதிகமாக வந்திருக்குது இந்த மாதிரி குண்டு குழந்தைகள். அவர்களை சற்றே எடை குறைப்பதற்கான அத்தனை மெனக்கடையும் சிறு பிள்ளையிலேருந்தே வரணும். உடனே சார் ஒரு டயட் சார்ட் இருந்தால் சொல்லிட்டு போங்களேன், அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டு உணவுகளே நம்ம உணவுகள் கொடுத்தா போதும். ஆனால் முதல்ல தடுக்க வேண்டியது பாலும் இனிப்பும். ஏன்னா சின்ன பிள்ளையில பாலை கொடுத்து பழக்கியிருக்கோம். அந்த குண்டா இருக்க குழந்தைகள் கண்டிப்பாக பாலை தவிர்க்கணும்.
நல்லா தயிர் சோறும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னு வைங்க, எனக்கு நல்ல கேர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொடுங்க அப்படின்னு அடம் பிடிக்காத பிள்ளையில இருக்காது. கண்டிப்பாக தவிர்க்கணும். பெண் குழந்தைகளுக்கு ஏன் இதை வலுக்கட்டாயமாக சொல்கிறேன் அப்படின்னா, சற்று எடை கூட இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வெகு சீக்கிரமாக மெனார்க்காரதுக்கு மாதவிடாய் தூங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சாதாரணமாக இந்தியாவில் 14 வயதுங்கிறது மாதவிடாய் தூங்குவதற்கான வயது. அது இப்போ குறைஞ்சி 13 ஆகி 12 ஆகிடுச்சு இப்போமே. ஆனால் இன்னும் வருங்காலத்தில் அது 9, 10க்குன்னு நிறைய குழந்தைகள் அது மாதிரி இளம் வயதிலே பூ பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இளம் வயதிலேயே மாதவிடாய் துவங்கக்கூடிய குழந்தைகளுக்கு மற்ற பெண் குழந்தைகளை விட மகளிர் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நண்பர்களே, சில விஷயத்தை நாம் மனதில் முன்னால் ஏற்றுக்கொள்ளணும். இப்படி குண்டா இருக்கிற குழந்தை சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அந்த குழந்தைகள் 14 வயதில் ஆரோக்கியமாக ஒல்லியாக இருந்து சரியான ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை விட அவர்களுக்கு கருப்பையில், சினைப்பையில், மார்பகத்தில் வரக்கூடிய நோய்கள் சற்று வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த கவனம் நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? சின்ன வயசுலேயே அந்த கவனம் மிகச்சரியாக இருக்கணும். அப்போ என்ன மாதிரி உணவுகளை கொடுக்கணும்? இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம் புரதச்சத்தை மிக மிக குறைவாகவும் கார்போஹைட்ரேட் சத்தத்தை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம போயிருக்கோம். நம்ம சாப்பாடு பூரா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், மசால் தோசை. இட்லி மிகச்சிறந்த உணவு, சந்தேகமே கிடையாது. இருக்கிற உணவுகளே சிறப்பான உணவு இட்லி. ஆனால் எடை குறைக்கணும், நான் நல்ல உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கும் போது புரதங்களை மிக வேகமாக கையாளணும். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் மிக மிக குறைவு புரதம். ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்க சற்று கொஞ்சம் கூடுதலாக புரதம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு. ஆனால் அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றதுனா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்றதுக்கு பேர் நான்வெஜ் இல்லை. நான் வெஜிடேரியனா தினம் நான்வெஜ், 2 துண்டு மீன், தினம் ஒரு முட்டை, தினம் ஒரு கோழி துண்டு, இல்லை புலால் துண்டு, அதுதான் நான் வெஜிடேரியன். ஆனால் நம்ம ஊரில் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்தால் புரதம் பெருசாக கிடைச்சிடாது. இதாவது பரவாயில்ல, வெஜிடேரியன் சார்னா அவன் வெஜிடேரியன் கிடையாது, உண்மையில் அவன் சோற்றேரியன். வெறும் சோறை தான் குவிச்சு வச்சு சாப்பிட்டு ஒரு ஸ்பூன் காய், ஒரு ஸ்பூன் கூட்டு, அதுக்கு பேர் வெஜிடேரியன் இல்லை. தட்டில் 80% காய்கறிகள் வைத்திருப்பவர் பேர் தான் வெஜிடேரியன். ஸோ உங்கள் வீட்டில் தட்டில் ரெயின்போ மாதிரி நல்ல அத்தனை நிறங்கள்லையும் நல்ல சிகப்பு நிறத்தில் பீட்ரூட் பொரியல், அப்புறம் நல்ல பச்சை நிறத்தில் காய்கறியில் கீரை கூட்டு, அது மாதிரி ஒரு நிறத்துக்கும் ஒரு காய்கறிகளை வச்சு உங்கள் ரெயின்போ ஃபுட்டாக இருக்கணும் உங்கள் ஃபுட்டு. அப்படி இருந்தால் அது வெஜிடேரியனில் சரி, 7 வண்ணங்கள்லையும் நம்ம காய்கறி சாப்பிட்றோம், அதில் கிடைக்கும்ங்களாம். ரொம்ப அதுலேயும் முக்கியமாக, மிக மிக முக்கியமாக புரதங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்றேன்னு கணக்கு போடணும். 1 கிலோ எடை இருந்துன்னா, இப்போ நான் 70 கிலோ இருக்கேன், 70 கிராம் புரதம் எனக்கு வேணும் ஒரு நாளைக்கு. நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, உங்கள் எடை எவ்வளோ இருக்குன்னு தெரியும். பெரிய கணக்கு பாடம்லாம் கிடையாது. உங்கள் எடை 60 கிலோனா 60 கிராம் புரதம் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? உங்கள் சாப்பாடில் 60 கிராம் இருக்கா? நீங்கள் தான் கணக்கிடணும். பல நேரங்களில் குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு புரதம் நம்ம கொடுக்கறது இல்லை. புரதங்கள் தான் மிக மிக அடிப்படையில் நம்ம எதிர்ப்பாற்றலை உயர்த்தக்கூடிய இம்யூன் பில்டர்ஸ் அப்படிம்பாங்க. 2 வகையான இம்யூன் சிஸ்டம் இருக்கு. ஒன்று நம்ம உள்ள இருக்கிற இன்னேட் இம்யூன் சிஸ்டம், நம்ம உடம்புக்குள்ள கடவுள் படைத்த, இயற்கை படைத்த இம்யூன் சிஸ்டம் இருக்கு. நம்ம மண்ணீரல் இருக்கு, எலும்பு மஞ்சை இருக்கு, வெள்ளணுக்கள் இருக்கு, இதெல்லாம் உள்ள ரெடியா இருக்கிறது. இன்னொன்று அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம், ஒரு அலர்ஜியில், ஒரு வைரஸில், ஒரு கோவிட் வைரஸில், ஒரு ஃப்ளூ வைரஸ் வரும்போது அதை எதிர்ப்பதற்கும் புரதம் வேணும். அப்போ புரதங்களை மிகச்சரியாக எடுக்கிறோமா அந்த குழந்தை நம்ம பார்க்கணும். சிறு வயதிலிருந்தே அந்த பழக்கம் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 13 வயது 14 வயது பூ பெய்கிறாங்க, மாதவிடாய் துவங்குகிறது. மாதவிடாய் துவங்கும் போது ஆரம்பத்தில் சற்று பிழையாக இருக்கும். முதல்ல வந்த உடனே அடுத்த ஒரு ஆண்டுக்கு தொடர்ச்சியாக பீரியட் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்தில் அதிக இரத்தப்போக்கு இருக்கலாம், சில நேரத்தில் சரியாக மாதவிடாய் இல்லாமல் இருக்கலாம். முதலில் அதை பற்றிய அந்த குழந்தை மனதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை உடைக்கணும். வீட்டில் எவரும் மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து தூரம், வீட்டு விலக்கு என்கிற வார்த்தையை பேசாதீர்கள் நண்பர்களே. அது நம்மோடு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நமக்கு வேர்வை மாதிரியான ஒரு விஷயம். தயவு செய்து எந்த சூழலிலும் இப்படியான பேச்சு முதலில் இருக்கக்கூடாது. ஒரு பெண் குழந்தை தனக்கான மாதவிடாய் சிக்கலை, தன்னுடைய கருப்பை சிக்கலை தாயிடமும் தகப்பனிடமும் மிக எளிதாக பேசக்கூடிய சூழலை உருவாக்கணும். பல நேரங்களில் இது ஒரு நம்ம இதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா, அதில் இருக்கக்கூடிய வெறுப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம்,
அதுதான் இன்னைக்கு பல சிக்கல்களுக்கு அடிப்படையான காரணம். குறிப்பா அதுக்கு ஆண்கள் மிக மிக முக்கியமான காரணம். எந்த சூழலிலும் இதை இயல்பாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் வீட்டை உருவாக்கணும், வீட்டில் அதை உருவாக்கணும். அப்பதான் அந்த பெண் குழந்தை சொல்ல, எனக்கு அதிகமா ப்ளீட் ஆகுது. நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அதிகமாக ரத்தம் போகும்போது ஒரு நாளைக்கு 50 ml மேலே ரத்தம் போகும்போது இரும்பு சத்து மளமளமளவென குறைஞ்சிரும். அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே 9, 10, 8 தான் ஹீமோகுளோபின் இருக்குன்னு வைங்க. அந்த மாதவிடாய் முடிகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு 2 கிராம் குறைஞ்சிரும். அப்போ அந்த சோகை, இரத்த சோகை, அதற்கான ஒரு உடலில் இருக்கக்கூடிய உற்சாகம் குறையும், உடல் பலகீனமாகும். அது பல பிரச்சனைகளே அடுத்தடுத்து வரும். படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, தூக்கமாக வரும், ஒரு உற்சாக குறைவு வரும், எவ்வளவு சிக்கல் வரும். சாதாரண இரத்த சோகை தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கடந்த 30 வருஷமா பல மெனக்கெடல்கள் பண்ணியும் இன்றைக்கும் 45% பெண்கள் இரத்த சோகையில் தான் இருக்காங்க. இன்னைக்கு டேட்டா 45%. இப்போ இங்கே இருக்கிற மக்களில் ஒரு 100-150 பெண்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக சொல்லலாம், இதில் ஒரு 60-70 பேர் இரத்த சோகையில் தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு நோய்க்கு போய் மருத்துவத்தை போகும்போது தான் நமக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குன்னு தெரியும். அப்போ மாதவிடாய் காலத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, சரியான இரும்பு சத்து கொடுக்குறோமா, சரியான அந்த சுழற்சி சரியாக இருப்பதற்கு என்ன உணவு கொடுக்கணும், அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் திங், பீரியட் 6 அன்னைக்கு மாதவிடாய் 4 நாள் எப்படி இருக்கணும்? முதல்ல ஆண்களுக்கு முதல்ல அது தெரிஞ்சிருக்கணும். மாதவிடாய் எப்படி இருக்கணும்? முதல் நாள் லேசா இயல்பாக அந்த இரத்தப்போக்கு இருக்கணும். 2வது நாள் 3வது நாள் நல்ல இரத்தப்போக்கு இருக்கும். 4வது நாள் காலையில் சற்றே குறைய ஆரம்பிச்சு கட்டுப்பாட்டுக்கு வரணும். இதுதான் இயல்பா நடக்கிறது. ஆனா ஒருவேளை அதிக இரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக அந்த குழந்தைக்கு ஒரு அயற்சி இருக்கும் அப்படின்னா அந்த முதல்ல இரும்பு சத்து நல்லா கொடுக்கறதுக்கான பழக்கம் இருக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு கூடுதலாக அத்திப்பழம், கூடுதலாக மாதுளம்பழச்சாறு, கூடுதலாக எள்ளுல செய்யப்பட்ட முட்டாய் இதை கொடுக்கணும். எள்ளில் இருக்கக்கூடிய இரும்பு, நம்ம பலருக்கும் டக்குன்னு வரும், எள்ளு நிறைய ப்ளீட் ஆயிருமே, எள்ளு நிறைய சூடாகுமே. அப்படி இல்லை. நம்ம மாதவிடாய் சுழற்சியில் அந்த 3-4 நாட்களுக்கு எள்ளுருண்டை, எள்ளு முட்டாய் கொடுக்கணும். அப்போ குருதி போகிறது நல்லது. மாதவிடாய் முடிந்த உடனே அந்த 4வது நாட்கு அப்புறம் கரு முட்டை வளரக்கூடிய பருவம் 10 நாட்கள் மெல்ல மெல்ல அந்த ஃபாலிக்கல் விரிஞ்சிக்கிட்டே வரும், வளர்ந்துட்டே வரும். 14வது நாள் அது உடைஞ்சு அதில் இருந்த கருமுட்டை அந்த கருக்குழாய் வழியாக கருப்பையை நோக்கி நகர்ந்து வரும். அதுதான் பிசியாலஜி, உடல் இயங்கியல். அப்போ அந்த மாதவிடாய் முடிஞ்சு அடுத்த 10 நாட்கள் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அந்த 10 நாட்கள் உளுந்து கொடுக்க வேண்டும் நண்பர்களே. உளுந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? எப்படி வேணாலும் கொடுங்க. உளுந்த கஞ்சி, உளுந்த வடை, உளுந்து தோசை, கருப்பு உளுந்த நல்லா பொடி பண்ணி வறுத்து வச்சு மாவை வச்சு வேறு ஏதாவது பலகாரம் செய்கிறோமா கொடுக்கலாம். அப்போ அந்த பீரியடு 4 நாள் எள்ளு, அப்புறம் 5வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் உளுந்து நல்ல புரதமும் கூட, அதை நிறைய எடுத்துக்கணும். அந்த கரு முட்டையிலிருந்து அப்படியே அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி எக்கு டியூபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கருப்பையை வலுவாக வைத்து கொள்வதற்கும் அதிக இரத்தப்போக்கு வராமல் இருக்கவும், குறிப்பாக டிஸ்மனோரியா மாதவிடாய் சமயத்தில் வலி இல்லாமல் இருப்பதற்கும் வெந்தயம் கொடுக்கணும். அந்த 15லிருந்து அடுத்த 28வது நாள் வரைக்கும் வெந்தய பொடியை ஏதாவது ஒரு வகையில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஊற வச்சு கொடுங்க, இல்லை முளைக்கட்டி வச்சு கொடுங்க. வெந்தயம் மனசில் எடுத்துகிட்டு போக வேண்டிய, இந்த இடத்தை விட்டு செல்லும்போது எடுத்துகிட்டு போக வேண்டியது எல்லா பெண்களுக்கும் மாதவிடாய் சமயத்தில் எள்ளு, அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம், இந்த சைக்கிள் ரெகுலராக இருந்துகிட்ருக்கணும். அடுத்து இரும்பு சத்து குறைந்து விடாமல் இருப்பதற்கு எப்போவுமே 11, 10, 10.5, 11க்கு மேலே இருக்கணும். மைல்டு அனிமியா பெரிதாக நமக்கு ஒன்றும் காட்டாது, ஒரு தொந்தரவும் பண்ணாது. ரொம்ப கீழே 9, 8ன்னு வரும்போது தான் சோர்வு, களைப்பு எல்லாம் வரும். 7க்கு கீழே வரும்போது தான் நமக்கே குணங்கள் தெரியும். அதனால் ரொம்ப கீழே போகிற வரைக்கும் விடக்கூடாது. அவ்வப்போது சோதிச்சு பார்த்துக்கொள்ளணும், என்னுடைய அளவு எவ்வளோ இருக்குது. அப்போ அதுக்குரிய இரும்புச்சத்தை கூட்டுவதற்குரிய முருங்கைக்கீரை கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, அத்திப்பழம் கொடுங்க, வீர எள்ளுருண்டை, இது மாதிரி. சரி, மற்ற தானியங்கள் என்ன? தானியங்களில் கம்பு, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற சிறுதானியங்களில் நம்பர் 1 கம்பு தான். அரிசியை விட 8 மடங்கு அதிகம் இருக்குது கம்பஞ்சோறு. அது வாரத்துக்கு 2 நாளாவது கம்பஞ்சோறு கொடுக்கலாம், கம்பங்கூழ் கொடுக்கலாம். இப்போ வெயில் காலம் வருது, நல்ல மோர் விட்டு கம்பங்கூழ் வச்சு நல்ல சிறிய வெங்காயத்தை வெட்டி போட்டு அந்த கம்பங்கூழை நம்ம வீட்டில் கொடுத்து கொண்டு வரோம். லேடி டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம், கவிதா ராவ் அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க.
இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட். நான் வந்து காலச்சுவடு பதிப்பகம் அரவிந்தனை ஒரு தடவை சந்தித்த போது கூட சொன்னேன், கண்டிப்பாக இதை வந்து தமிழாக்கம் செய்யணும், இந்த புத்தகம் தமிழில் வர வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தேன். அந்த லேடி டாக்டர்ஸுங்கிற புத்தகம் இதுவரைக்கும் நாம் அறியாத பல விஷயங்களை சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட கேட்போமே, முதல் பெண் மருத்துவர்னா எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க? முத்துலட்சுமி ரெட்டி. நம்ம பாடத்தில் படித்தது முத்துலட்சுமி ரெட்டி. ஆனால் முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்னாடி 4-5 பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் மறந்துட்டோம். அதில் ஒரு சில பேருடைய வரலாற்றை அந்த புத்தகத்தில் படிக்கும்போது ஆடி போயிடுச்சு. அந்த ஆனந்தி பென் ஜோஷி என்று ஒரு அம்மா, ஆனந்தி பென் ஜோஷி தான் உண்மையிலேயே முதல் நவீன மருத்துவர், இந்தியாவில் இருந்து சென்ற முதல் பெண் மருத்துவர் அவங்க தான். அந்த ஆனந்தி பென் ஜோஷி வந்து 19 வயசுல பிரிட்டிஷ் இந்தியா இருக்கும்போது பாம்பேல இருக்காங்க. அவர்கள் கணவர் கோபால் ராவ், அன்றைக்கு ஒரு கணவன் வந்து மனைவி வந்து சமையல் பண்ணிட்டு இருந்து புஸ்தகம் படிச்சாங்கன்னா அடித்து விடுவார்கள். ஆனால் இந்த அம்மா சமையல் பண்ணும்போது புத்தகம் படித்து கொண்டிருப்பதை பார்த்த கோபால் ராவ், நீ படிக்கிறதுக்கு இவ்வளோ ஆசையாக இருந்தால் நீ படிக்கணும்னு சொல்ல, அந்த அம்மா அன்றைக்கு மும்பையிலிருந்து கிளம்பி அன்றைக்கு பாம்பேயிலிருந்து கிளம்பி எங்கே பிட்ஸ்பர்க், அமெரிக்காவினுடைய பிட்ஸ்பர்க் மாநிலத்தில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம், இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிற அந்த பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் போய் மருத்துவம் படிச்சுக்காங்க. எப்போ தெரியுமா? தன்னுடைய 19வது வயசில். முதல் பெண் 19வது வயசில் அங்கே போய் படித்து 23வது வயதில் அவங்க மருத்துவ டிகிரி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி அவங்களுக்கு கடிதம் எழுதி விக்டோரியா மகாராணி. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, அந்த அம்மா அங்கே படித்து முடித்து மருத்துவ டிகிரியோட இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்த உடனே அவர்களுக்கு காசநோய் தொற்று வருகிறது. அந்த காசநோய் தொற்றுக்கு காரணமாக அவர்கள் எழுதியிருப்பது, மும்பையிலிருந்து அங்கே பிட்ஸ்பர்க் போனப்போ அங்கே இருந்த கடும் குளிர். இப்போ மாதிரி விமானத்தில் போல அவங்க கப்பலில் போயிருக்கிறார்கள். கப்பல் பயணம், அதுக்கப்புறம் அங்கேருந்து குளிர், அங்கே அவர்களுக்கு கிடைத்த வசதி குறைவு, இவற்றை வைத்து அவங்களுக்கு ஏற்பட்ட காச தொற்றுல அதுக்கப்புறம் அந்த காச நோய்க்கு சிகிச்சை பயிர்ந்து பலன் இல்லாமல் தன்னுடைய 25வது வயதில் இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் முதல் டாக்டர் இங்கே, ஆனந்தி பென் ஜோஷி. அப்புறம் இன்னொருத்தங்க ருக்மணி பாய்ன்னு நினைக்கிறேன், ருக்மணி பாயின் அம்மா. அந்த அம்மாவுடைய வரலாறு கேட்டால் ஆடி போயிடும். 9 வயசில் கட்டி கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவை. அந்த கணவர் வந்து அந்த காலத்து வழக்கத்துப்படி அந்த கணவர் வந்து இந்த அம்மா பூ பெய்தியதுக்கப்புறம் உடனடியாக குடும்ப வாழ்க்கைக்கு போய் குழந்தை பெற்றுக்கணும், அதான் சட்டம் அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு இந்த அம்மா வந்து நான் படிக்கணும், நான் வந்து இப்படி குடும்ப வாழ்க்கை போக முடியாதுன்னு கடுமையாக அவர்கள் வந்து வாதிடுகிறார்கள். அவர் வழக்கு போடுறார். யார்? கணவர். என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னோடு வந்து குடும்ப வாழ்க்கைக்கு வரமாட்டேன்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுடைய மாமா அவர் வந்து உறுதியாக இருக்கார், படிக்கணும்னா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. பல போராட்டத்துக்கு அப்புறம் சட்டம் என்ன தீர்ப்பு சொல்லுது தெரியுமா? அதுதான் ஆச்சரியம். ஒன்று போய் குடும்பம் நடத்து, இல்லைன்னா 6 மாத சிறை தண்டனை, ஹிந்து லா படி அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லுது, நான் படிக்கணும், அதனால் நான் 6 மாத சிறை தண்டனை எடுத்துக்கொள்கிறேன், நான் அவரோடு போக மாட்டேன் என்று சொல்லுது. நான் படித்த போது ஆச்சரியத்தில் அப்படி இப்படி இருந்திருக்காங்களா அப்படின்னு. உடனே விக்டோரியா மகாராணிக்கு, அப்போ இங்கிலீஷ்ல அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டு, அவங்களுக்கு யாரோ எழுதுறாங்க, மேக்ஸ் மில்லரில் இங்கேருந்து எழுதுறாங்க, இப்படி ஒரு அம்மா கேட்குதுன்னு. உடனே அங்கிருந்து இங்கிலாந்திலிருந்து அந்த திருமணத்தை ரத்து செய்து படிக்க சொல்கிறார்கள். அவர்கள் முதலில் மருத்துவம் படித்து வருகிறார்கள், ருக்மணி பாய்ங்கிற அம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே மட்டும் இல்லை, இங்கிலாந்தில் ஒரு அம்மா, அவங்க பேர் மறந்துட்டேன்னா, அந்த அம்மா வந்து சிறு வயதில் தன்னுடைய தாய் மாமன் வந்து ஒரு பெரிய மிலிட்ரி அஃபிஷியலாக இருக்கார். அங்கே வந்து இராணுவத்தில் டாக்டராக பணியாற்றணும் அவங்க ஆசை. என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்கிலாந்தில் பெண் டாக்டர்களுக்கு அனுமதி கிடையாது. நம்மளை ஆண்ட நாடு அங்கே, நம்மளாம் நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி இருந்திருக்குமான்னு கற்பனையில் கூட யோசிக்க முடியாது. பெண் டாக்டர் போக முடியாதுன்னு இருந்தது. அந்த மாமா அவருடைய மிலிட்ரியில் இருந்தவர் இந்த பெண்ணை சிறு வயதிலிருந்தே நல்ல பாப் கட் பண்ணி ஆண் மாதிரியான முகத்தோற்றம் வைத்து தன்னுடைய மார்பகங்கள் தெரியாத அளவுக்கு ஆடைகளை வந்து அணிவித்து மருத்துவராகி பெரிய பிராக்டிஷனர் ஆகிட்டாங்க அங்கே. ஆனால் அவர்களை ஆண் என்று தான் வந்து ஒட்டுமொத்த உலகமும் நம்பிக்கொண்டிருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த உண்மை தெரிந்தப்புறம் வழக்கு போடுறாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு. இங்கிலாந்து அரசு அந்த அம்மாவை கைது செய்கிறது. கைது செய்ததுக்கு அப்புறம் பெரிய வழக்கு நடக்கு.
ஒட்டுமொத்த இங்கிலாந்து மக்களும் நாங்கள் அவரால் அவ்வளோ தூரம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கோம், எங்களுடைய பிரசவம் மிகச்சரியாக நடந்தது இந்த அம்மானால தான், பல பேருக்கு மகளிர்களான பல நோய்களுக்கு எங்களுக்கு சிகிச்சை அளிக்க அவங்களை விடுதலை செய்யணும் ஒட்டுமொத்த இங்கிலாந்தும் கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை அந்த அரசாங்கம் விடுதலை செய்கிறது. அதற்கப்புறம் தான் பெண்கள் மருத்துவ படிப்பு படிக்கலாம் என்கிற சட்டத்தை இங்கிலாந்து கொண்டு வருகிறது. ஒரு மருத்துவத்தின் வரலாறுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது ஒரு நூல், அந்த லேடி டாக்டர் அப்படிங்கிற ஒரு நூல், கவிதா ராவ் அப்படின்னு ஒரு அம்மா எழுதின நூல், அதை படித்தப்பறம் தான் தெரியுது. நண்பர்களே, நாம் இங்கே நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு போகிறதோட இந்த திருவிழா நடந்து முடிவதற்குள் இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் 2 நூல்களாவது வாங்கி செல்லுங்கள். அவ்வளவு புத்தகங்கள் காத்திருக்கிறது. ஏன்னா நம்ம புக் வாங்கி என்ன செய்ய போகிறோம்னு நினைக்காதீங்க. நம்ம புக்கு வாங்கிட்டு போய் தூர போட்டுற மாட்டோம். ஒருவேளை வாசிக்கவில்லை என்றாலும் அது உறங்கி கொண்டிருக்கும். யாராவது உங்கள் வீட்டில் ஒருத்தங்க 2 பக்கங்கள் வாசிப்பாங்க. அந்த 2 பக்கங்கள் ஒருவேளை அந்த வாழ்க்கையவே மாற்றிவிடும். நண்பர்களே, எவன் ஒருவன் வாசிப்புக்கு முன்னால் தலை குனிகிறானோ அவன் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இது பல பேர் சாதித்து சொல்லி காட்டிய விஷயம். நண்பர்களை, வாசியுங்கள் நண்பர்களே. புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறு இடத்திற்கு எடுத்து செல்லும். எத்தனையோ புத்தகங்கள் சிறு வயதில் இங்கே இருக்க பல நூலகர்கள்லாம் சந்தித்தேன். இன்னைக்கு நினச்சி பார்த்தா என்னுடைய திருநெல்வேலி மாவட்ட மைய நூலகம் என் மனசில் ஆழமாக இருக்கிறது. நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்போல்லாம் ஒரு குட்டி அட்டை கொடுப்பாங்க. சின்னோண்டு அட்டை இருக்கும், ஒரு கலிக்கா பேப்பரில் ஒட்டியிருக்கும், ₹2.50. அந்த அட்டையை கொடுத்தோன்னா ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற பேப்பரை உள்ளே வச்சுட்டு அனுப்புவாங்க. அடுத்த நாள் திரும்ப அந்த புத்தகத்தை படிச்சுட்டு திரும்ப கொடுத்தா இன்னொரு புத்தகம் எடுத்துக்கலாம். அப்படி தான் படித்தோம் நாங்கள். எங்களுடைய மாவட்ட நூலகர் என்னை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு கோவம் வரும். என்னையை பார்த்தா என்னன்னா, நாங்கள் ஒரு 4 புத்தகம் புது புக்கு வந்திருக்குன்னா ஒரு அட்டை தானே நம்மக்கிட்ட இருக்கும், 4 எடுக்க முடியாது. மீதி 3 புக்கை கொண்டு போய் எக்கனாமிக்ஸு, சிற்பக்கலை அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருவோம். எவனும் வராத இடத்துல ஒழிச்சு வச்சுட்டோன்னா மறுநாள் திரும்ப போய் அப்படியே எடுத்துடலான்னு. இவர் போய் அடுக்கி வைக்க போகும்போது எங்களை இவன் தானே வந்தான், இவனை தான் கொண்டு போய் அங்கே வச்சுருக்கான்னு பார்த்தாலே தெரியும் அவருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் வாசித்த விஷயம்தான் படிப்படியாக இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் வாசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அந்த நூலகங்கள் கொடுத்தது. நூலகங்கள் எங்களுக்கு கோயில் மாதிரி, புத்தகங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி. அப்படியான விஷயங்களை நாம் நண்பர்களே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக கண்காட்சி.